அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். என்னடா காலையில் 60 நாள்ன்றீங்க, அப்புறம் மாலையில் அடிக்கிறீங்க, என்னாங்கடா அப்படின்ற மாதிரி ஒரு மனசுக்கு அதிருப்தியான செய்திகள் தான் சில நேரங்களில் கிடைக்கும் இந்த யுத்த சூழலை பொறுத்தவரையில். இதில் நல்ல ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈரானை இதில் இன்க்ளூட் பண்ணாதீங்க. ஓகே, ஈரான் என்ற வார்த்தையே இல்லை, ஈராக். ஈராக் குவைத்துக்கு பக்கத்தில் சதாம் ஹுசைன் இருந்த நாடு ஈராக். அதை நல்லா மைண்டில் ஏற்றிக்கோங்க. ஈராக். இர்பில் அருகே ஈரானுக்கு எதிரான குர்திஷ் எதிர்கட்சிகளின் தலைமையகத்தை ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. தலைமையகத்தில் மனித உயிரிழப்புகள் ஏதுமின்றி ஹோமலா கட்சி தலைமையகத்தை ட்ரோன்கள் மூலம் குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டிருந்த போதிலும் அவ்விடத்திற்கு அருகே சர்வதேச கூட்டணி விமானங்களால் 2 ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன. அதாவது குர்திஷ் எதிர்கட்சிகளின் தலைமையகம் இது பார்த்தீங்கன்னா ஈராக், எர்பில், ஈராக்குடைய எர்பில் பகுதிகளில் இருந்த இந்த தலைமை காரியாலயம் தாக்கப்பட்டிருக்கு. சரி, இதே மாதிரி இன்னொரு மிக முக்கியமான தகவலை அமெரிக்கா வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த தகவலுடைய சாராம்சம் என்னன்றதை நியூயார்க் டைம்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஈரானிய புரட்சிகர படையில் பயிற்சி பெற்ற ஒரு பிரிவினரால் அரங்கேற்றப்பட்ட இவான்கா ட்ரம்பை கொலை செய்யும் சதித்திட்டம் முறியடிக்கப்பட்டது. இவாங்கா ட்ரம்ப், நான் அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் அட்டாச் பண்ணுறேன் எடிட்டிங்கில். ஈராக்கியரான முகமது, ஈரானியர் இல்லை, ஈராக்கியரான முகமது அல் சாதியிடம் அந்த நடவடிக்கையை மேற்கொள்ளும் பணி ஒப்படைக்கப்பட்டது. மேலும் புளோரிடாவில் உள்ள அவரது வீட்டிற்கான வரைபடம் ஒன்று அவரிடமிருந்து கண்டெடுக்கப்பட்டது. ஈரானிய குட்ஸ் படை தளபதி காசம் சுலைமானி கொல்லப்பட்டதற்கு பழிவாங்கும் விதமாக இந்த சதித்திட்டம் தீட்டப்பட்டதாக அந்த செய்தித்தாள் தெரிவித்தது. நியூயார்க் டைம்ஸில் இதை பற்றி தெரிவிச்சிருக்கிறாங்க. அதாவது இவாங்கா ட்ரம்ப்பை போட்டு தள்ளுறதுக்கான முயற்சி நடைபெற்றதாகவும், ஆனால் அது முறியடிக்கப்பட்டுள்ளதாகவும், அவங்களுடைய புளோரிடாவில் இருக்கக்கூடிய வீட்டுடைய வரைபடம் ஒன்று அந்த நபர்கிட்ட இருந்து கிடைச்சிருக்கிறதாகவும் தகவல் வெளியிட்டிருக்கிறாங்க. ஆனால் எது எப்படியோ, யார் என்ன குட்டிக்காரணம் போட்டாலும், யார் என்ன அடிச்சுக்கிட்டாலும் பிடிச்சிக்கிட்டாலும், நாங்கள் சீஸ்ஃபயரை 60 நாளை கண்டினியூ பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி இப்போதைக்கு வரைக்கும் ஈரான் கவர்மெண்ட் தெரிவிச்சிருக்கிறாங்க. அமெரிக்காவும் உடன்பட்டிருக்கிறாங்க. ஆனால் சைத்தான் இஸ்ரவேலன் என்ன பண்ணுவான்றது தெரியாது. ஏன்னா எது எப்படி வந்தாலும் இஸ்ரவேல் ஏதாவது ஒரு குட்டி கலாட்டம் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஏன்னா அவங்கள பொறுத்த வரையில் ஈரானை மொத்தமாக மட்டுப்படுத்தி முடிச்சு விட்டுறணும், அதுதான் அவங்களுடைய பிளான். அடுத்தது இவ்வளவு பண்ணியும், அதாவது சில நேரங்களில் டேய் கம்முனுடா வேலையை முடிச்சுட்டு போகலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு ட்ரம்ப்பால் சும்மா ஒரு 2 தட்டு அப்படி தலையில் ஒரு தட்டு உட்கார்றா அப்படின்னு சொன்னால் உட்காரக்கூடிய நாடு தானே இஸ்ரேல். அமெரிக்காவை விட பலம் பொருந்திய நாடா? அமெரிக்காவே மிரட்டக்கூடிய அளவுக்கு பவர்ஃபுல்லா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை விட பவர்ஃபுல்லான நாடு இல்லை. இஸ்ரேல் அந்த அளவுக்கு பெரிய பவர்ஃபுல்லான நாடா இல்லை. ஆனால் உங்களுக்கே தெரியும், எப்போ எப்ஸ்டீன் ஃபைல் கிளம்பிச்சோ அப்போ தான் ட்ரம்புடைய இந்த யுத்தமும் ஆரம்பிச்சிச்சு. ஆரம்ப காலங்களில் எப்சின் அந்த ஃபைலையே பேசிக்கிட்டு இருந்த மக்கள் இப்போ கடைசியில் அதை விட்டுட்டு யுத்தம் அப்படின்ற ஒன்றை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. தலைவருடைய வாயை காணும், மீசை மட்டும்தான் இருக்குது. இங்கே வரைக்கும் மீசை வளர்த்து வச்சிருக்காரு ஒருத்தர். என்ன பிரச்சனைனா, இந்த மாதிரியான சூழலில் அதை எப்படியாவது மறைச்சி ஒரு பிம்பமாக, அதாவது அதற்கு பிரதிபலனா வேறொரு விஷயத்தை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கிற மாதிரி தான் இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டது. ஆனாலும்
எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு ட்ரம்ப் இதை ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவோம். ஏன்னா தெரிஞ்சு போச்சு ஈரானோட எவ்வளோ மோதியும் வேலை இல்லை. ஏன்னா அவங்களுடைய அந்த மக்களுடைய ஒத்துழைப்பு, அதாவது கடந்த காலங்களில் நிறைய உங்களுக்கே தெரியும், நிறைய போராட்டங்கள், நாட்டுக்கு எதிரான சதி திட்டங்கள் நடந்துச்சு. ஆனால் அதெல்லாத்தையுமே முறியடிச்சு அத்தனை தேச துரோகிகளையும் கைது செய்து ஒட்டுமொத்த ஈரானையும் வந்து ஒரு க்ளீன் அப் ஒன்று பண்ணி எடுத்தாங்க. அதுக்கப்புறமா இப்போதைக்கு நாட்டு மக்கள் எல்லாம் ஒற்றுமை, எல்லாம் ஒரே பொடியில் நிற்கிறாங்க. கிட்டத்தட்ட 1 மில்லியன், அதாவது கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் உடனே இணையறதுக்கு தயாராக இருந்தாங்க இல்லையா ஐஆர்ஜிசியில். அந்த அளவுக்கு மக்கள் ஒத்துழைப்பு வழங்கினதும் இவங்களால் எதுவும் பண்ண முடியல. ஆனால் ஏதோ ஒரு ட்ரம்ப்புடைய குடும்பி சரியா நல்ல புடிமானம் ஒன்று இஸ்ரேலருடைய கையில் இருக்குது. அதனால தான் இன்றைக்கும் அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த திருவி விட்ட ஆடும் இல்லையா அந்த பொம்மை, அது மாதிரி இவன் வந்து எந்த பக்கத்துக்கு அந்த நூலை வச்சு அசைக்குதோ இஸ்ரேல், அந்த அளவுக்கு அந்த பக்கத்துக்கெல்லாம் அசைகிறான் இந்த ட்ரம்ப். அடுத்தது அவனுடைய உருவத்தில் மாடுகிடலாம் இப்போ ஒவ்வொரு ஒரு மாடு வந்து அவனுடைய உருவத்தில் இருக்குது. அந்த அளவுக்கு பயப்புள்ள டெவலப் ஆகிட்டான். அதுக்குள்ளே எங்களுக்கு சொர்க்க தெரியாமல நாங்கள் இவ்விடத்தை உட்காந்து இருக்கிறோம். இந்த இடத்துல வந்து முக்காலஃபா போட்டு போவோம், அப்போ தெரியும். இதுதான் நிலைமை. ஜாபர் ஹாஸ்பிட்டலில் நிற்கிற மக்களே பார்க்கிங் இல்லாமல் இப்படி வண்டிக்கு பின்னால் நிப்பாட்டி வச்சுருக்குது. போலீஸ் இன்னும் வரலை. ஏன்னா ஏர்லி மார்னிங்கே வந்துட்டதால போலீஸ் இன்னும் வரல. போலீஸ் வந்து அந்த ரவுண்ட் போட்டில் ஸ்டீல் வச்சு ஃபுல்லாக பிளாக் பண்ணி தூரமாக போய் ரவுண்ட் போட்டில், இந்த ரவுண்ட் போட்டில், அடுத்த ரவுண்ட் போட்டில் போய் யூட்டர்ன் பண்ணிட்டுவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சிஸ்டத்தை கொண்டு வருவாங்க. அது அவங்க வந்த பிறகு தான் லேட் ஆகும். இப்போதைக்கு ரவுண்ட் போட் ஓப்பனில் தான் இருக்குது. ஆனால் டிராஃபிக் சரியான மாதிரி. ஜாபர் ஹாஸ்பிட்டல் பக்கம் வரவங்க முடிஞ்சால் ஏர்லியாக வர பாருங்கள். இப்போவே பார்க்கிங் இல்லை, 7-8 மணிக்கே பார்க்கிங் இல்லாத நிலைமையில் இருக்குது. அன்பார்ந்த உறவுகளே, பிரார்த்தனை பண்ணுவோம் முடிந்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக சுமூகமான முறையில் இந்த பிரச்சனை முடிவடையணும் அப்படின்னு. இருபில் பக்கம் அட்டாக் பண்ணது யார் என்னன்ற எந்த ஒரு சரியான தகவலுமே இப்போதைக்கு இல்லை. பார்ப்போம் என்ன தான் நடக்குதுன்னு. ஏன்னா சில நேரங்களில் அன்றைக்கும் சிலர் கேட்டிருந்தீங்க, அவங்களுக்கு கிட்ட ப்ரூஃப் இருக்குதா, ஈரான் தான் நடிச்சேன்னு ஈரான் ஒத்துக்கொண்டாங்களா, ஈரான் தரப்பில் அதை ஏற்றுக்கொண்டாங்களா அப்படின்னு. சில விஷயங்களை வந்து ஐஆர்ஜிசி டைரெக்டாக அவங்களுடைய ஒஃபிஷியல் பேஜ், எத்தனை பேருக்கு தெரியும் ஐஆர்ஜிசியோடைய ஒஃபிஷியல் பேஜ் ட்விட்டரில், அவங்களுடைய ஒஃபிஷியல் பேஜில் என்ன பதிவிடுறாங்களோ அது மட்டும்தான் நான், அதுவும் மற்றும் இந்த நாடுகளுடைய அரபு நாடுகளுடைய ஒரிஜினல் ஒஃபிஷியல் செய்தித்தளங்களில் என்ன பதிவிடுறாங்களோ அதை மட்டும்தான் நான் வந்து பதிவிடுவேன். அதே மாதிரி இரு தரப்புலையும், அதாவது ஈரான் தரப்புலையும் சரி, குவைத் தரப்புலையும் சரி, கன்ஃபார்ம் மற்ற அரபு நாடுகளையும் சரி, கன்ஃபார்மான நியூஸுகள் கிடைச்ச மாதிரி தான் மக்களே உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணுறேன். அதனால் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் நல்ல தகவல்களை கொண்டு தர முயற்சி பண்ணுறேன். கவனமாக இருங்க, ப்ரே பண்ணுங்கள், அவ்வளோதான் சொல்ல முடியும்.